சூரிய நமஸ்காரத்தில் 12 ஆசனாஸ் வரும். 12 ஆசனாஸுமே வந்து ஃபுல் பாடிஸ் ஹெட் டு டோஸ் எல்லாமே ஆக்டிவாக வச்சுக்கும். நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னா வெயிட் லாஸ் கிடைக்கும். அண்ட் தென் மசில்ஸ்க்கு தேவையான ஃப்ளெக்சிபிலிட்டி, ஜாயின்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தானாக இருக்கும். மெயின் திங் வந்து லங்ஸோட ஃப்ளெக்சிபிலிட்டிஸ், ஒர்க் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எல்லாமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா கிடைக்கும். அண்ட் தென் ஆக்சிஜனேஷன் வந்து நல்லா கிடைக்கும். அப்படி நல்லா கிடைக்கிறப்ப நம்மளோட திங்கிங்கோட ஸ்பெஷாலிட்டி வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம ரொம்ப ஆக்டிவாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த சூரிய நமஸ்காரா. நெக்ஸ்ட் வி ஹாவ் டு see the ட்ரீ யோகா போஸ். இந்த ட்ரீ யோகா போஸோட என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா இம்ப்ரூவ் த பேலன்ஸ், நம்மளோட பேலன்ஸ், பாடி ஆஃப் த பேலன்ஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அப்புறம் ஸ்ட்ரென்தன் த மசில்ஸ், நம்மளோட மசில்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து கொடுக்கும். Next we have to see right hand will be connected to left leg toes, left hand should be connected to right leg toes. இப்படி நம்ம எக்ஸ்க்ராஸாக நம்ம கனெக்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து பாடியோட ஃபிட்னஸ் வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் we have to see the சக்கர ஆசனா. இந்த சக்கர ஆசனா பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னா பெட்டர் ரெஸ்பிரேஷன் கிடைக்கும், பெட்டர் ஹார்ட் ஹெல்த் நல்லாயிருக்கும், ஸ்ட்ராங் wrist, நல்லா நம்மளோட wristலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட் we have to see the பேலன்சிங் ஆசனா. திஸ் இஸ் ஆல்சோ பாடி பேலன்சிங்காக ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து கொடுக்கும். அண்ட் தென் மைண்ட் காம்னஸாக இருக்கும், நல்லா கான்சன்ட்ரேஷனாக கிடைக்கும். நெக்ஸ்ட் we have to see யோகா முத்ரா. யோகா முத்ரா பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா திஸ் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸ் த மெமரி பவர் அண்ட் தென் கிவ்ஸ் அ குட் பிளட் சர்க்குலேஷன் ஃபார் அவர் பாடி. அண்ட் தென் இட் கிவ் அ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். நெக்ஸ்ட்டு ஆசனா வந்து என்னென்னா வேரியர் ஆசனா. ஸ்ட்ரென்தன் த ஹோல் பேக் சைட் ஆஃப் த பாடி அண்ட் தென் இம்ப்ரூவ் பேலன்சஸ் அண்ட் பாஸ்டர்ஸ் அண்ட் தென் ஸ்ட்ரென்தன் த ஷோல்டர்ஸ்.